சக்தி இல்லாதம் நாடத்தில் விந்து விந்து விளசரா சபா விவேகம் வேதத்தில் அந்த அண்டத்தில் விண்டம் விண்டத்தில் அப்போ அப்பொழுது வாயுவில் வருட வருடனை இந்திரன் இந்திரன் சூரியன் என்று சந்திரன் அதான் ஆகிய அப்படிப்பட்ட நாள் அதிகாலை இருந்து காலக்கெடுத்து முடித்துவிட்டு அங்கிருந்து கையெழுந்து வைகுந்த பிரம்மலோகம் சென்று உமத்துக்கான சிவன் பிரம்மன் விஷ்ணுவை கண்டு அவர்கள் அல்லாசி கொண்டு நேரடியாக நாடு என்று பேச வைக்கக்கூடிய கலை அமுதான கலைவாணியையும் 16 சொன்னதுக்கு அதிகாரான மகாலட்சுமி தேவியையும் வீரத்திற்கு அனுமதியான பார்வதியை ஆசைப்பட்டு அங்கிருந்து கட்டண மார்க்கமாக வருகின்ற வழியில் என் அண்ணன் தக்கன் தந்தைக்கு படுப்பதில் வழிபட்டு ஒரு யாகம் நடக்கிறார். அந்த யாகத்தை தடுத்த ஒரு இருக்கிறான். என் தக்கனிட்ட சாபத்தின்படி ஒரு ஆளைக்கு ஒரு விதத்தில் நடக்கிறார், ஒரு ஆளைக்கு ஒரு கடமை செய்ய வேண்டும். இல்லை என்றால் என் சிறசாகப்பட்டது 1000 சுக்குனரை ஏன் சிறசு வலிக்கிறது உங்களுக்கு என்ன அப்படி ஆர்ப்பாட்டம்? எப்படா என் சிறசாகப்பட்டது வெடிக்கின்ற ஒரு ஆவல் இருக்கு. ஒரு சுக்குக்கு ஒரு நாள் அவதரிப்பா. அப்ப 1008 சுக்குக்கு 1008 நாள் வருதா? உலகம் தாங்கம்மா, ஒரு நாள் இருந்தா உலகம் தாங்க முடியும். ஆக அப்படியே சிறசாகப்பட்ட வெடித்தாலும் கூட முதல் 4 நாள் உங்க குடும்பத்துக்கு அனுப்பலாம்னு ஒரு இருக்கேன். அப்படியா? எந்த செவல வச்சிருந்தாலும் 4 வந்தா கழகத்தில் ஆரம்பிச்சுன்னா நன்மையில முடியும் அப்படின்றதுக்காக அழல்வோம் வழிவெளிவோம் அன்னை வீட்டு வந்த வெள்ளவோம் போகா விரும்பும் நல்ல குணமதிக்கும் மாமரணி கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை நீத்தோடுக்கால் ஆகையா சக்தி கணபதி குப்பி கணபதி மகா கணபதி வீர கணபதி பக்தி கணபதி அதை முகத்தில் வணிகனா என் கழகத்திற்கு வழி கிடைக்கலாம். புண்ணியம் கூறி வரும் பொய்வாக்கி ஓடிவிடும் என்னேது ஏற்றிடவே நல்ல வல்ல நாயக பெருமானை எப்படியெல்லாம் எந்த விதத்தில் எல்லாம் அழைக்கிறான் என்று பார்க்க போனால் சித்தி முத்து நாயகன் உன்னை சக்தி கேட்க வடிவத்தையோடு நான் தொழுவேன். கடி எனக்கு நீ வேறு யாரு
இல்லாத ஒரு ஆலயம் எங்கேயும் கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட பிரமாணப்பட்டவரே ஒரு நாள் விநாயகப் பெருமானை வணங்காமல் போய் தவம் செய்யலாம், ஒரு யாகம் செய்யலாம் அப்படின்னு போறார். அப்பேற்பட்ட அந்த யாகத்தை தரப்பட்ட காரணம் ஆனா அப்பதான் நினைச்சு பார்த்தாரு, அந்த விநாயகப் பெருமான நம்ம வணங்காம வந்துட்டோமே அப்படின்னு. அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானே பிரமாணப்பட்டவரே என் தந்தை பெருமான் விநாயகப் பெருமானை மீண்டும் வணங்கி மீண்டும் யாகத்தை நடக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் மச்சா குருமா வராக வாமன நரசிம்மா பலராம ராம ராம ராமகிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள். அது பாட்டன் மகாவிஷ்ணு பரந்தாமம் 10 அவதாரம் எடுத்து உலகத்தில் உள்ள அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டுகிறார். மகாபாரதத்தை தடுக்க எவனாலே முடியாது அப்படின்னா அப்பேற்பட்ட மகாபாரதத்தை தடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணராகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா சகாதேவன் இடத்துல போய் இருக்கிறார். அந்த மகாபாரதத்தை தடுக்க எதுவும் வேறு வழிகள் உண்டா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கின்ற பொழுது சகாதேவனாகப்பட்டவர் சொல்றேன், பா எனக்கு தெரியும், ஏன்னா சாஸ்திரத்துல சொன்னவன் யாரு அப்படின்னா சகாதேவனாகப்பட்டவர். அப்பேற்பட்ட சகாதேவன் சொல்றேன், கர்ணன் இடத்துல நாட்டை ஆளும்படி கொடுறா, அப்படி கர்ணன் இடத்துல ஆண்டவனே அந்த நாட்டை ஆளும்படி கொடுங்க. அர்ஜுனனை கொன்ற குலவா திரௌபதி அப்படின்னா பாஞ்சாலி, அந்த பாஞ்சாலியுடைய கூந்தலாகப்பட்டதை அறுத்து விடலாம் அப்படின்னா. அப்பதான் சரிடா, அப்புறம் இன்னொரு வழி எது உண்டா அப்படின்னு கேட்க உங்களை கட்டி போடணும் அப்படிங்கிற கிருஷ்ணர் கேட்டாரு. கர்ணன் இடத்துல நாட்டை ஆளும்படி கொடுத்துடலாம், அர்ஜுனனை கொன்றலாம், திரௌபதியாகப்பட்டவள் கூந்தல் அறுத்து மட்டும் அடித்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதெல்லாம் சொன்னது சரியாகப்பட்டதான் இருக்கு, ஆனா என்ன நீங்க கட்டி போடணுங்கிற எந்த விதத்துல கட்டி போட முடியும் அப்படின்னு அந்த பரமாத்மா அது அந்த மாற்றம் மகாவிஷ்ணு அப்பேற்பட்ட அந்த சகாதேவனத்துல கொடுக்குறாரு. அப்ப உங்களுடைய உண்மையான சுய உருவத்தை காட்டுங்க, உங்களை எப்பொழுதே கட்டி போடுறேன் அப்படின்னா. அப்பதான் 16,000 மகாவிஷ்ணுவாக தோன்றினான். அது அந்த மாற்றம் மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட 16,000 மகாவிஷ்ணுவாக தோன்றுகின்ற போது ஒரு தனிமையான ஒரு பாறைகள் மீது உட்கார்ந்து தவம் செய்து மகாவிஷ்ணு நினைத்து உருகிறார். உள்ள முருகின்ற பொழுது தீபமாக ஒளிச்சுடராக அவருடைய இதயத்தில் காட்சி கொடுத்தாங்க. அப்பதான் சகாதேவன் சொன்னார், உங்களிடத்துல நானு உங்களை தவம் செய்து ஒரு பக்தி என்று ஒரு கேட்டினால் கட்டி போட்டேன் அப்படின்னு இருக்கார். அப்பேற்பட்ட இந்த வாட்டை மறந்தாம் இப்படி பண்ணிக்கலாம் என்று பார்க்க போனார். பெருமாளே அருளால் இறந்தவனே அந்த விடுக்கு அருமருங்கே இறைவாயுமை பாடுங்கால் இன்பம் பொங்கும் என் மனமே நாளெல்லாம் திருநாளே
காப்பாற்றும் மகாவிஷ்ணு. நாளெல்லாம் ஒரு கணமும் ஒரு நொடி பொழுதும் ஒரு வினாடி பொழுது ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு 14,000. அப்ப ஒரு ஆளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சையும் யுகத்தை கணக்கெட்டு தான் யுகங்களை கண்டுபிடிச்சாரு. 21,600 மூச்சு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு ஒரு நாளை. அப்படிப்பட்ட மூச்சுங்கிறத நம்ம எப்படி மூச்சு மனிதனாகப்படும் சுவாசிக்கின்றானோ நான் என்ன பண்ணணும், ஒரு வினாடி பொழுதும் நாராயணா நாராயணா அப்படின்னு என்னோட பாத்திர மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னுடைய வேலை. அந்த குறிஞ்ச முல்லை மரம் பாருங்க, இதை சொல்லக்கூடிய பேர்பட்ட ஐவக நிலங்களிலே இங்க சிறந்த நிலம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துன்னு சொல்லணும். ஏன்னா குறிஞ்சி நிலத்தோட கண்ணு என்ன நிலத்துக்கு கிடையாது. மழையும் மழையும் சார்ந்த பகுதி அப்படின்னா குறிஞ்சி நிலம். ஆறுகள் ஓடுகள் ஓடைகள் குட்டைகள் சொல்லக்கூடிய குளம் அனைத்துமே துள்ளி தாவக்கூடிய பெண்களும் துள்ளி துள்ளி ஓடக்கூடிய மான்களும் அழகு மிகுந்த ஒரு இல்ல மலையாக காணப்படுது. ஏன் மலை அப்படிங்கிறத